Good morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics. அதுல பாத்தீங்க அப்படினா Hershey and Chase experiment. Okay, Hershey and Chase experiment in T2 bacteriophage prove the DNA as a genetic material. Okay பா. இப்ப இந்த Hershey and Chase அப்ப என்ன Hershey அப்படினா ஆல்பர்ட் Hershey. ஆல்பர்ட் Hershey then Martha's Chase. மார்த்தா சேஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இதுல T2 பாக்டீரியோபேஜ்ல இப்ப இந்த T2 பாக்டீரியோபேஜ் தட் என்னன்னு கேட்டா இன்ஃபெக்ட் பாக்டீரியா. இப்ப இந்த பாக்டீரியோபேஜ் பாக்டீரியாவோட இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, எப்படி சார்? That is bacteriophage. E. coli bacteria. அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? The T4 bacteriophage infect. எதை சார் இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியாவை தொற்ற வைக்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துக்கு பாக்டீரியோபேஜ்னா யார் சார்? அப்ப பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது வைரஸ். What is bacteriophage என்ன meaning? Virus in the bacteria. பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய அந்த வைரஸ்க்கு என்ன பேர்னா பாக்டீரியோபேஜ். ஓகே, வைரஸ் இஸ் ஸ்மாலர் than பாக்டீரியா. பாக்டீரியா விட சின்னது. அப்ப அந்த வைரஸ் அட்டாச்டு யாரோட அட்டாச் ஆகுது அப்படினா E. coli பாக்டீரியா. E. coli பாக்டீரியாவோட அட்டாச் ஆகுது. ஓகே, infect the bacteria E. coli. ஓகேப்பா. When bacteriophages added to bacteria பார்ட் பண்ணிட்டோம். Then the bacteriophages என்ன சார் அப்படினா ஆர்டர் bacteriophages ஆட் பண்ணியாச்சு இல்லையா? எங்க ஆட் பண்ணிட்டோம்? பாக்டீரியாவுல ஆட் பண்ணியாச்சு. ஓகேப்பா. இப்போ ஆட் பண்ண உடனே என்ன நடக்குது? டு அப்சார்ப் அவுட்டர் சர்ஃபேஸ். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒட்டிக்கும். தட் இஸ் அப்சார்ப் அவுட்டர் சர்ஃபேஸ். அப்சார்ப் அப்படினாவே என்ன மீனிங்னா அட்கரிங்னா அட்டாச்மென்ட். அப்ப வெளிப்புற கோட்ல என்ன பண்ணிடுச்சு அப்படினா T4 பாக்டீரியோபேஜ் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. அப்சார்ப். தென் நெக்ஸ்ட் some material enter to the எங்கன்னு கேட்ட பாக்டீரியம். அப்ப இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்ப some material enter to the bacterium. some material enter to the bacteria. அப்ப பாக்டீரியாக்குள்ள சில பொருள் என்டர் ஆயிருச்சு. ஓகேப்பா. then next அப்ப என்டர் ஆன உடனே என்ன ஆகும் சார் அப்படினா then later some days or sometimes bacterium lysis. பாக்டீரியம் உனக்கு என்ன ஆகுதுன்னா உடையுது. lysis, bacterium lysis. லைசிஸ் அப்படினா பிரேக் டவுன் சொல்லுவோம். நிறைய உடைஞ்சிருச்சு. அப்ப ரிலீஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜெனிக் பேஜஸ் கேன் ப்ரொடியூஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜெனிக் பேஜஸ் என்ன பண்ணனும் ரிலீஸ் ஆகும். இதுதான் இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படியே இதுல உள்ள போன மெட்டீரியல் இந்த பாக்டீரியோபேஜ்ல இருந்து பாக்டீரியாக்குள்ள போன மெட்டீரியல் புரோட்டீனா டிஎன்ஏவா அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது.
ஓகே அவங்க கர்சே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். உள்ள போனது பாக்டீரியா புரோட்டீனா டிஎன்ஏவா? சரி ஓகே. இப்ப கர்சே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே இவங்க ரெண்டு பேரும் அப்சர்வ் பண்றாங்க. எதை அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா டிஎன்ஏ ஆர் புரோட்டீன் என்டர் டு திஸ் புரோட்டீன் சரி திஸ் பாக்டீரியா. ஓகே இப்ப இதுல ஆல் நியூக்ளிக் ஆசிட் ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிட்லயும் என்னென்ன பொருள்கள் இருக்கு அங்க what are the components of nucleic acid? இப்ப நியூக்ளிக் ஆசிட் containing phosphorus ஓகே இப்ப மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா phosphorus இருக்கும். ஓகே ரெண்டாவது என்னன்னு கேட்டா சல்பர். ஓகே தென் புரோட்டீன். ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிட்லயுமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க பாஸ்பரஸ் இருக்கு. அப்ப பாஸ்பரஸ் அப்படிங்கிறது என்ன சரி இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சல்பர். அங்க எப்படி அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஒன்னு மெத்தியோனின் இன்னொன்னு சிஸ்டினின். ஓகே இது ஒரு உண்மை क्वेश्चन கேட்கலாம். what are the amino acids present in the protein அப்படின்னு கேட்டு நியூக்ளிக் ஆசிட் கேட்டா என்ன எழுதுவார்? ஒன்னு மெத்தியோனின் செகண்ட் ஒன் இஸ் கால்ட் சிஸ்டினின். ஓகே another one is sulfur. sulfur next phosphorus. ஓகேப்பா சல்பர் இருந்தா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் கேட்டா புரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். வைரல் புரோட்டீன். பாஸ்பரஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த பாஸ்பரஸ் எதை குறிக்கிறது அப்படிங்கற டிஎன்ஏ இருக்கிறதையும் சல்பர் எதை இருக்கிறது அப்படினா புரோட்டீன் இருக்கிறத கொடுக்குது. அப்ப இதுல டிஎன்ஏல என்ன இருக்காது அப்படினா சல்பர் கண்டென்ட் இருக்காது. டிஎன்ஏல சல்பர் கண்டென்ட் இருக்காது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் இருக்கிறதுல உனக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டா என்னது? சரி பாஸ்பரஸ்ல சல்பர் இருக்கா, சல்பர்ல பாஸ்பரஸ் இருக்காது. அப்ப ஆப்போசிட். பாஸ்பரஸ் இருந்தா புரோட்டீன் இல்ல, சல்பர் இருந்தா டிஎன்ஏ இல்ல. அண்டர்ஸ்டாண்டா? இது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ. இப்ப ஹெர்ஷேவும் சேஸும் இத பேஸ் பண்ணி சொல்லிட்டாங்க பாஸ்பரஸ் இருந்ததுன்னா அங்க என்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும். சல்பர் இருந்தா புரோட்டீன் இருக்கும். இதுல என்ன இருக்காதுன்னா சல்பர்ல புரோட்டீன் இருக்காது, மேக்ஸ் டிஎன்ஏ இருக்காது, பாஸ்பரஸ்ல புரோட்டீன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெர்ஷேவும் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டு பேரும் யூசிங் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப், ஏன்னா அவங்களோட ஈஸி அனலைஸ்க்காக ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப்பை யூஸ் பண்றாங்க. ஒன்னு அவர் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் சல்பர். ஓகே ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் சல்பர். ஓகேவா? ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் சல்பர் அதாவது 32 or 35 சல்பர் ஒரு எண்ல பயன்படுத்துறாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் சல்பர் 35 ஒண்ணும். அதே சேம் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் 32 பாஸ்பரஸ் இது ஒண்ணு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாஸ்பரஸா இருந்தா என்ன, சல்பர் இருந்தா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகே அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படிங்கற சல்பர் பாஸ்பரஸ் இங்க 32 ஓகே 32 35 அப்படிங்க 32ங்கிறது பாஸ்பரஸ் 35 அப்படிங்கிறது சல்பர். ஓகே உங்களுடைய புக்ல உள்ள மாதிரி வரும் ரேடியோ ஆக்டிவிட்டி 32 பாஸ்பரஸ் 35 சல்பர். உங்களுடைய புக்ல இப்படிதான் இருக்கு, கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக இப்படி போட்டுப்போம் 32. அப்ப ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் 32 பாஸ்பரஸ் ஒரு சைடும் ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் 35 சல்பர் ஒரு சைடும் தனித்தனியா கீப் இன் செப்பரேட் ட்ராக் வெவ்வேறு வழியில. ஓகே ஒன்னு வைரல் புரோட்டீன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க வந்து பாஸ்பரஸ் இருந்தது அப்படிங்கிற புரோட்டீன் இல்ல. ஓகே அப்ப வைரல் புரோட்டீன் இன்னொன்னு யாரு? நியூக்ளிக் ஆசிட். ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீனையும் ஒரு இதுல என்ன சொல்லிருக்காங்க? நியூக்ளிக் ஆசிட். பாஸ்பரஸா இருந்தா டிஎன்ஏ சொல்லிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டிஎன்ஏ இருக்காது, இங்க வைரல் புரோட்டீன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ்பரஸ் இருக்கிற ஏரியால டிஎன்ஏ இருக்கும், இந்த இடத்துல சல்பர் இருக்கிறதுல வைரல் புரோட்டீன் இருக்கும். ஓகே அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படிங்கிற இத பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தனித்தனி ட்ராக்ல ஃபாலோ பண்றாங்க. ஓகேப்பா ஃபர்ஸ்ட் the page was ordered or allowed to infect bacteria. இப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாக்டீரியா பேஜ்
சரி, இது ஃபுல்லா கரெக்டா வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓடிடாத, டைம் ஆயிடுச்சு, ஓடிடாத. 5th சாப்டரை பொறுத்தவரை பொறுமை அவசியம். சரி, ஓகே. இப்ப மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டோம், இந்த பாக்டீரியா பேஜ் அலௌட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. இப்ப இந்த பாக்டீரியா பேஜ் இருக்கு இல்லையா, பாக்டீரியா பேஜ் அலௌட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. அதேதான் இங்கேயும் பாக்டீரியா பேஜ் அலௌட் என்னன்னா இன்ஃபெக்டட் என்ற பாக்டீரியா உள்ள விட்டோம். சரிப்பா, இப்ப உள்ள விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஓகே, தட் இஸ் a culture medium. என்ன கல்ச்சர் மீடியம், இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் இருக்கு இல்லையா, 32 பாஸ்பரஸ் 35 சல்பர், இது ரெண்டையும் உள்ள விட்டோம்ப்பா. இப்ப மறுபடியும் இது ரெண்டையும் என்ன பண்றோம் அப்படின்னா ஹெர்ஷே அண்ட் சேஸ், இதெல்லாம் லேபிள்டு. இவங்க ரெண்டு பேருமே லேபிள்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹெர்ஷே அண்ட் சேஸ் இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ். எதை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா லேபிள்டு பேஜஸ் அன்லேபிள்டு ஈகோலையோட மிக்ஸ் பண்றாங்க. இது ரெண்டுமே லேபிள்டு. லேபிள்டு பேஜஸ், இதுவும் லேபிள்டு பேஜஸ் தான். இது யாரு அப்படின்னா அன்லேபிள்டு ஈகோலை பாக்டீரியா. அப்ப அன்லேபிள்டு ஈகோலை பாக்டீரியாவோட என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அலௌட் பாக்டீரியா பேஜஸ் இருக்கு இல்லையா டு அட்டாக், இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்டாக் பண்ண வச்சிட்டாங்க. தென் அட்டாக், அலோ அட்டாக், அட்டாக் பண்ணிடுச்சு, தாக்கிடுச்சு. அப்ப அட்டாக் பண்ண உடனே இன்ஜெக்ட் என்னன்னு கேட்டா ஜெனடிக் மெட்டீரியல் அட்டாக் பண்ணிட்டு தென் இன்ஜெக்ட் ஜெனடிக் மெட்டீரியல் உள்ள தள்ளிடுச்சு. ஓகேப்பா. தென் நெக்ஸ்ட் சூன் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன். சரி, இன்ஃபெக்ஷன் ஆன உடனே சூன் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன், soon after infection ஆன உடனே அங்க நம்ம என்ன பண்றோம், அதாவது before bacterial lysis, அது உடையறதுக்கு முன்னாலேயே அப்ப அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியல் செல்லை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா அதாவது gently agitated, அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியல் செல்ல gently agitated பண்றோம். agitated தனியா எடுத்து குலுக்குறோம். அப்ப loosen some adhering substance, அப்ப இதுல இருந்து பிரிச்சு நம்ம ஒரு குலுக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க ஒட்டிட்டு இருக்கக்கூடிய some substance என்ன பண்ணா வெளியேறும். ஓகே, அப்ப வெளியேறும் போது ஃபைனலா உனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அங்க என்ன சார், அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்பரஸ் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது 32P இதுதான் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. கடைசியா அவங்க என்ன பண்றாங்க ஃபைனலா அப்ப டிஎன்ஏஎஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி வராங்க. ஓகே, இப்ப இதுக்கு முன்னால அப்ப it was observed only 32P was found associated in the bacterial cell wall. அப்ப இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதோட டயகிராம் ரெண்டு டயகிராம் கொடுத்திருக்காங்க பாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், ரெண்டு செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த பாக்டீரியாவை ஒரு பிளண்டர் கலக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கலக்கில தட் இஸ் அதுவும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மேக்டொனால்ட், சரி எம்ஸ் டொனால்ட் பிளண்டர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுவும் பிளண்டர். அப்ப ஒரு பிளண்டர்ல ஓகே, அப்ப பிளண்டர் மூலமா இதை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அதை ரிமூவ் பண்றாங்க. பிளண்டர் அப்படின்னா அது கலக்கி, ஒரு கலக்கி மூலமா ஒரு சென்ட்ரிபிகேஷன் பண்ணி இதை மட்டும் எதை ரிமூவ் பண்றாங்க, இந்த பாக்டீரியாவுடைய ஹெட்டை மட்டும் அகற்றுறாங்க. ஓகே, அப்ப பாக்டீரியாவுடைய வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் then enter to the இங்க சார் ஒரே நிமிஷம், இது கலக்கி என்ன பண்றது, that is remove. சார் ஒரு பாக்டீரியாவோட ஹெட்டை மட்டும் என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிட்டோம். தென் இன்பெக்டிங் லேபிள் டிஎன்ஏ, லேபிள் டிஎன்ஏ உள்ள என்டர் ஆயிடுச்சு.
அப்ப தனியா இதை எதை சார் பிரிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியல் செல்லையும் தனியா பிரிச்சிடறாங்க. அதான் எஜிடேட்டட் சொன்ன இல்லையா, அப்ப எஜிடேட்டட் பண்ணியாச்சு ஃபுல்லா. கடைசியா ஃபைனலா உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புரோஜெனி உருவாகும். இந்த புரோஜெனில என்ன சார் அப்சர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா 32P 32P மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா கிடைச்சது. அப்ப இது ஒரு சைடு. அப்ப இங்க S இருக்கு இல்லையா 35S. அப்ப சரௌண்டிங் மீடியம் அதுல என்ன இல்ல அப்படின்னா நான் இன்ஃபெக்டிங் த எங்க சார் அப்படின்னா இதே சேம் ப்ரொசீஜர் இத ஃபாலோ பண்றோம். அப்ப இதுல என்ன பண்ற அப்படின்னா ஹெட் ரிமூவ் பண்ற. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்னது இன்ஃபெக்டிங் டிஎன்ஏ உள்ள என்டர் பண்றோம். இங்கே உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா புரோஜெனி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இங்கே புரோஜெனி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த சரௌண்டிங் மீடியம்ல இருந்தது என்ன சார் அப்படின்னு கேட்டா என்னது கடைசியா பாக்டீரியல் செல்ல என்ன கிடையாது, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ கிடையாது. அப்ப பவுண்ட் ஆஃப் என்னன்னு கேட்டா கேரிட் ஒன்லி 32P நாட் 35S. 32P மட்டும்தான் உனக்கு எதை கேரி பண்ணுது அப்படின்ற ஜெனடிக் மெட்டீரியல் கேரி பண்ணிருக்கு. அப்ப கிளியர்லி இண்டிகேட் only DNA is a genetic material not protein. ஓகே, கடைசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹெர்ஷேவும் சேஸும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க DNA is a genetic material not protein which carry the வந்து பார்த்தா அப்படின்னா hereditary information from virus to bacteria அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டா? நான் ஒரே டைம் இத மட்டும் சொல்லிறேன் பாரு சார். ஒண்ணு இல்ல சார், இப்ப இங்க இருக்கக்கூடிய ஹெர்ஷேவும் சேஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தனித்தனி ட்ராக்ல ஒண்ணுல ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் 32P ஐயும் ரெண்டாவது ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் புரோட்டீனையும் எடுத்தாங்க. அதாவது 35S. இந்த இடத்துக்கு S அப்படிங்கிறது புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதையும் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ இருக்கிறதையும் குறிக்குது. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லேபிள்டு பேஜ அன்லேபிள்டு பாக்டீரியாவோட இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பேஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இட் கேன் என்டர் இன் சம் பார்ட்டிகல்ஸ் உள்ள என்டர் பண்ணி எதுக்குள்ள அப்படின்னா பாக்டீரியாவுக்குள்ள வந்து பார்த்தா அப்படின்னா என்டர் பண்ணும். அதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வால் பாக்டீரியல் பேஜ், இந்த பாக்டீரியல் வால் இருக்கு இல்லையா, அப்ப அந்த பாக்டீரியல் வால்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஜென்ட்லி எஜிடேட்டட் அப்படியே குலுக்குறாங்க. அதை ரிமூவ் பண்ணி அதுல லூஸான சப்ஸ்டன்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரசன்ஸ் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டா 32P பாஸ்பரஸ் கண்டென்ட் மட்டும் இருந்தது. சோ இட் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே அதே சேம் ப்ரொசீஜர் இதுல பண்ணும் பொழுது இங்க 35ல என்ன பண்ணல அப்படின்னு கேட்டா இது மாதிரியான எந்த சப்ஸ்டன்ஸும் அதுல காணப்படல. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா when that is progeny was என்னன்னு கேட்டா started or progeny ஸ்டடி பண்ணாங்க. அப்ப progeny ஸ்டடி பண்ணும்போது ரேடியோ இத ஃபாலோ பண்ணி ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது only அங்க என்ன மட்டும் இருந்தது 32P மட்டும் இருந்தது, 35S இல்ல. அப்ப கடைசியா கிளியர்லி ஹெர்ஷேவன் சேஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ as a genetic material not protein அப்படிங்கறத இதுல சார் அப்படின்னு கேட்டா அந்த வைரஸ் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து பாக்டீரியாவுக்கு எப்படி பரவுனதுங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.